நம்பர் 2 நில்லு. என்னது நம்பர் 2வா? ஆமா, அப்ப நம்பர் 1 யாரு? அது வேற யாருமா? எப்பவுமே நம்ம ஐயாதான். சரி, எங்க போற? ஐயா எழுப்பதானே? ஆ, போ, உன் முகத்துல முழிச்சாதான் அன்னைக்கு பொழுது ஐயாவுக்கு நல்லபடியா விடியும். நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம், ஆ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இன்னைக்காவது ஒரு நல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வா லட்சுமி. என்னது லக்ஷ்மியா? அதானே உங்க பேரு? ஆமா. அப்ப லக்ஷ்மி லக்ஷ்மி மாதிரியே இரு, சரியா? சரிடி செல்லம், நீ போ நம்பர் 2. போறேன் போறேன். மிஸ்டர் தேவராஜ், மிஸ்டர் தேவராஜ், கெட் அப், கெட் அப் தேவராஜ். கண்ணம்மா, வந்துட்டியாடா? வந்துட்டேன்பா. கண்ணம்மா, அப்பா, உங்க கண்ணம்மாக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை. அதனால நான் சீக்கிரமா கிளம்புறேன். சோ நான் வரட்டுமா? பை. ஒரு நிமிஷம். பாடிமா. என்னப்பா? அப்பா கண்ணம்மாக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறேன். கண்ணம்மா, அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. நீங்களா? தப்பா? எங்க அப்பாவா? மறந்துட்டேன் செல்லம். என்னப்பா? இந்த வீட்ல நீ சின்ன புள்ளையா இருக்கிறப்போ இந்த கொலுசோடு தான் அலையோமா. அந்த சத்தத்தை கேட்டா அப்பாக்கு உலகமே அதாதாண்டா இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா அது கேட்கல கண்ணம்மா. நீ என் கல்யாண நாளை கேட்ட, ஆனா அப்பா நான் அதை பதில் சொல்ல முடியல. ஏன்னா அதை நான் கொண்டாடுறது இல்லை. இப்போ என் கண்ணம்மாவுடைய கொலுசு சத்தம் திரும்பவும் கேட்கணும். அப்பா, கண்ணம்மா, இனிமே இந்த வீட்டுல 3 சத்தம் தாம்மா கேட்கணும். என்னப்பா? 1, என் கண்ணம்மாவுடைய கால் கொலுசு சத்தம். இன்னொன்னு, என் கண்ணம்மாவுடைய பேச்சு சத்தம். என் கண்ணம்மாவுடைய சிரிப்பு சத்தம். அப்பா, நல்லா இருக்கா? ஆமா. உட்காரு. அந்த கொலுசு கூட. என்ன நடக்குதுங்க? முதல்ல 2 பேரும் காஃபி எடுத்துக்கங்க. அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்படி வைங்க. ஏய், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல காஃபி எடுத்துட்டு வா லக்ஷ்மி. நீதானே சொன்ன? அதை விட என் அப்பா நிறைய செலவு பண்ணிருக்காருல்ல. என்னையா அது? லட்சுமி, இந்த வீட்டுல சின்ன வயசுல கண்ணம்மாவுடைய கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல. கொஞ்ச நாளா கேட்கல. அதான் காலை காட்டுமா. நம்ம கண்ணம்மாவுக்கு நல்லா இருக்குங்கய்யா. இருக்காதா பின்ன? எந்திரி. எதுக்கு?
சின்ன வயசுல இப்படித்தானே கொலுசை போட்டுக்கிட்டு ஓடுவ, இப்போ அதே மாதிரி ஓடு. ஐயாவுக்கு அந்த சத்தத்தை கேட்கணுமா? ம். போதுமா? போதுண்டா, கால் வலிக்க போகுது. இனிமே இந்த வீட்ல உன் கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்மா. ஐயா, நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுமா. இந்த கொலுசு விஷயத்துல நீங்க பழைய மாதிரி மாறிட்டீங்க. ஆனா இன்னொரு விஷயத்துல மாறாம அப்படியே இருக்கீங்க. எதுலமா? சின்ன வயசுல எல்லாம் கண்ணம்மா தூங்கும் போது நீங்க தான் போய் அவளை எழுப்புவீங்க. உங்க குரல் கேட்டுதான் அவ கண்ணு முழிப்பா. இப்ப அதெல்லாம் மாறி போச்சே. நாளையில இருந்து நீங்க தான் போய் நம்ம கண்ணம்மாவை எழுப்பணும். உங்க குரல் கேட்டுதான் அவ கண்ணு முழிக்கணும். உன் வார்த்தையை எப்பாவது மறுத்து பேசிருக்கா லட்சுமி? சரிம்மா. குட் குட் குட். ஆடிமா ஆடிமா ஆடி செல்லம் ஆடி ஆடி. கல்பனா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமாங்க? நீங்க என் புருஷங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க, என்ன கேள்வி இது? அப்போ ஒரு நிமிஷம். இத கேளு. சார் എന്താ ഇപ്പോഴാന്നാ സാറേ മണി 11 മണിയാവാൻ പോകുന്നു. ഇപ്പോഴാന്നാ ഓഫീസ് പോകുന്നത്. ഇങ്ങനെ പോയാൽ നമ്മുടെ കമ്പനി എങ്ങനെയാ ഡെവലപ്പ് ആകും? സാർ എന്റെ റൂമിൽ പോയി കുറച്ച് AC போட்டு வைக்க, கூலாயிட்டு உண்டாவணும். யாரு? எங்க அனில் அதெல்லாம் பேசுனது? அது உங்களை பத்தி? கேட்டல்ல, ஏசி போட்டு வைக்கணுமா? அதுவும் நானு போய் போட்டு வைக்கிட்ட அவன் வரதுக்கு முன்னாடி. வேண்டாங்க, சாரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவன் இப்பவே உண்டில்ல ஆக்கிடுறேன். ஹலோ மேடம். டேய், எங்கடா இருக்க? ഞാൻ ஆபீஸ் வந்தோண்டு இருக்குது மேடம். நீ வராதடா. ஏன் மேடம்? ஏவா? ஏன்டா டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என் புருஷன் இங்க வந்து உனக்காக ஏசி போட சொல்லிருப்ப. ஏண்டா, உனக்கு அவ்வளவு கொழுப்பாடா? மேடம், நான் அங்க പറഞ്ഞില്ല மேடம். என்னது, சொல்லலையா? டேய், நான் கேட்டேன்டா, எல்லாத்தையும் என் காதால நானே கேட்டேன். மேடம், நீங்கள் அதக்க நம்பாதீங்க மேடம். நம்பாதீங்களா? துரோகி. சீ, வெயிட் ஆஃப் ஆன. என்னங்க, ரொம்ப சாரிங்க. அவன் இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கான்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. இது மட்டும் இல்ல, சோமு விஷயத்துல அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? உன்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் அவனை குடிக்க வச்சு அவன்கிட்ட என்ன சொல்லிருக்கான்? உன்னை, என்ன, நம்ம பசங்களை எல்லாரையும் கொலை பண்ணிடுவானா? பழி சோமு மேல விடுமா அப்படின்னு அவன் சொல்லிருக்கான். அப்படியா? ஆமா. நீ என்னடானா அவனை நம்பிக்கிட்டு நான் தான் ஸ்ட்ரைக்கை கிரியேட் பண்ணிருக்கேன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. சாரிங்க, எனக்கு தெரியலங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சுக்கணும் கல்பனா, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு. நான் ஒரு கம்பெனி லாயரா இதை சொல்லல. உன் புருஷனா உன் மேல இருக்கிற அக்கறையில நம்ம குடும்பத்துக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். புரியுதுங்க. இப்பதாங்க அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது எனக்கு புரியுது. சரி, இப்ப அவனை பத்தின பேச்ச விடுங்க. அவன் கதை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆனா அது உங்க மனைவி கல்பனாவா கிடையாது, இந்த கம்பெனி எம்டியா கேட்க போறேன். நீங்களும் இதுக்கு என்னுடைய புருஷனா பதில் சொல்லக்கூடாது, கிரிமினல் லாயர் சத்யமூர்த்தியா பதில் சொல்லணும்.
என்ன? அந்த ஆர்கே கம்பெனிக்காரன் இல்லைங்க, ஏதாவது எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஏலத்துல பிரச்சனை, போனஸ் விஷயத்துல பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கூட ஏதாவது பிரச்சனை பண்ணத்தான் போறான். என்னங்க செய்யறது? தெரியலடா, தெரியல. எனக்கு எதுவுமே தெரியலடா. புரியவும் மாட்டேங்குது, புரிஞ்ச மாதிரியும் இருக்கு. தெரியவும் மாட்டேங்குது, தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு. ஏன்டா, ஏன் அப்படியான? சிம்பிள். சோமுவை கூப்பிட்டு பேசு, போனஸ கொடுத்துரு. என்னது? நான் அப்போதுல இருந்து இததான் சொல்றேன். கூப்பிட்டு பேசுமா, கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடும். என்னடாச்சு உனக்கு? குழப்பம், குழப்பம், மனசு ஃபுல்லா குழப்பம்டா. எதுக்காக உனக்கு தெரியல, ஆனா குழம்பி போயிருக்கேன். இல்லனா இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படின்றீங்க? இன்னொரு விஷயம், ம். அவன் கேட்டதை விட அதிகமாவே கொடுத்துரு. ஏன்? அப்பதாம்மா ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மத்த கம்பெனி எல்லார் கதையும் முடிஞ்சிரும். நீயாடா? நீயா? நீ பேசி ஊரைய குழப்புவ. நீயா குழம்பி போயிருக்க? இத பார், இது நான் உன் புருஷனா சொல்லல, கிரிமினல் லாயர் சத்யமூர்த்தியா சொல்றேன். இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் உருப்படியா ஒரு ஐடியா இந்த மனுஷன் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, இந்த சோமுவை சமாளிக்கணும், இவரை ஒரு பக்கம் கட்டி மேய்க்கணும். ஐயோ, என்ன பொழப்படாது. குழப்பிட்டா நானே தான், நான் தான் குழம்பி போயிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஹலோ மேடம். ஹலோ, எஸ் மேடம். யூனியன் லீடர் சோமு நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க. என்ன விஷயம் ஸ்னேகா? புரியல சார் எனக்கு. பேசணும்னு சொன்னீங்க. பேசணுதா சார், ஆனா என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல. ஸ்னேகா, நீங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களோ? குழப்பம்தான், ஆனா அது எனக்கா இல்ல உங்களுக்கானதா தெரியல. அந்த குழப்பம்தான் எனக்கு. ஸ்னேகா, புரியல. எனக்கே புரியாத விஷயத்த நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா கிளம்புங்க, உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். சார் ஒரு நிமிஷம். என்ன சார், நான் பேச போற விஷயம் உங்களுக்கு என் மேல வருத்தத்தை ஏற்படுத்தலாம், இல்ல அதையும் மீறி கோவமும் வரலாம். பரவாயில்ல, பேசுங்க. சார், ஸ்னேகாங்கிறவ தனி. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை, இதெல்லாம் இருக்கு. அதனால தான் அவ அவளா வாழணும்னு ஆசைப்படுறா. சரி, வாழுங்க. ஆனா அதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கே சார். நீங்க தேவையில்லாம என்ன பகடக்காயா பயன்படுத்துறீங்களோன்னு நான் யோசிக்கிறேன். யார் சொன்னா? என் அப்பா. தப்பு ஸ்னேகா, ரொம்ப தப்பு. கல்பனாவுக்கும் எனக்கும் இருக்கிற போராட்டம் என் தனிப்பட்ட பிரச்சனை. அதுல உங்களை பகடக்காயா வச்சு விளையாடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இந்த ஆபீஸ்ல நான் நம்புறது 2 பேரை, அதுல ஒருத்தர் நீங்க. அதனாலதான் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக என் குருஷேதர போர்ல உங்களை பங்கெடுத்துக்கணும் நான் கட்டாயப்படுத்தல. கல்பனாவை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ எதுக்காக சார் ஏலத்துக்கு என்ன அனுப்பிச்சீங்க?
நீங்களே போயிருக்கலாமே. முதல்ல நீங்க கலந்துகிட்ட மீட்டிங்க்கு நீங்க என்ன அனுப்புனீங்க? அதுக்கு நீங்களே போயிருக்கலாமே. இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. நம்பிக்கை. இந்த கணேஷுக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை. நான் அந்த ஆபீஸ்ல நம்புறது 2 பேரை. அதுல ஒருத்தர் நீங்க. நீங்க என்ன நம்பல சார். எதை வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட சொல்லல. அது ஏன் சார்? என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? அப்பவே தெரிஞ்சு போச்சு சார், உங்களுக்கு என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அதை என் அப்பா தான் எனக்கு புரிய வச்சார் சார். இல்ல ஸ்னேகா, உங்க அப்பா உங்களுக்கு புரிய வைக்கல, தெளிவா குழப்பி இருக்காரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். எந்த குழப்பமான விஷயத்துக்கும் எங்க அப்பா எனக்கு ஒரு தெளிவான முடிவைத்தான் சொல்லுவாரு. அவர் ஒரு பிழை இல்லாத புத்தகம். அவரை படிச்ச பல பேருக்கு அது தெரியும். உங்க விஷயத்துல என் அப்பா சொன்னது நிச்சயமா தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன தப்பானவன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. எந்த தப்புக்கும் நான் காரணம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்னேகா, நான் உங்க அப்பா பேச்ச கேட்க வேணாம்னு சொல்லல, என்ன சந்தேகப்பட வேணாம்னு தான் சொல்றேன். ஸ்னேகா, நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட பல விஷயங்களை பேசக்கூடாது. சில விஷயங்களை நம்புறவங்கள்ட்ட கூட பகிர்ந்துக்க கூடாது. உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். நான் அதுபடி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த இன்னொருத்தர் யாருன்னு உங்கள்ட்ட சொல்லலான்றதுக்காக நீங்க என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, என்கிட்ட கோவப்பட தேவையும் இல்லை. புரியல சார். புரியணும் ஸ்னேகா. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபா தொழிலதிபர் மீட்டிங்லேயும் ஏலத்துலேயும் கலந்துக்கிட்டீங்க. அதுக்காக நான் உங்களை சுயநலமாக பயன்படுத்துறதா நினைக்கிறது தப்பு, ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க மேல எப்பவும் நம்பிக்கையும் உண்டு, மரியாதையும் உண்டு.